உலகமே உற்று நோக்கிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் சந்திப்பில் யுக்ரைன் மீதான போரை நிறுத்துவது குறித்த அறிவிப்பு வராதது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிரம்ப் புட்டின் இடையே 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய புட்டின், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உள்ள கலாச்சாரம் ஒத்துப்போவதாகவும் வணிக ரீதியாக நல்ல முன்னேற்றம் உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டில் தான் அதிபராக இருந்திருந்தால் போர் வந்திருக்காது என ட்ரம்ப் கூறியதாகவும் அதை தானும் நம்புவதாகவும் புட்டின் குறிப்பிட்டார். யுக்ரைனின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியதையும் தான் ஏற்பதாகவும் புட்டின் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய ட்ரம்ப், புட்டினுடனான சந்திப்பு குறித்து நேட்டோவையும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அழைத்து பேசுவேன் என்றார். ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் வரை எந்த ஒப்பந்தமும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். ரஷ்யாவுடனான சில பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் உள்ளதாக தெரிவித்த ட்ரம்ப், சந்திப்பு முழுமையான முடிவை எட்டவில்லை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து அடுத்த முறை மாஸ்கோவில் சந்திப்போம் என்று ஆங்கிலத்தில் புட்டின் அழைப்பு விடுத்தார். அப்போது இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். Again, Mr. President, I'd like to thank you very much, and we'll speak to you very soon and probably see you again very soon. Thank you very much, Vladimir. Next time in Moscow. Oh, that's an interesting one. No. Thank you very much, Vladimir. Next time in Moscow. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அழைப்பை ஏற்று அலாஸ்கா வந்த ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலில் ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் டிரம்ப் வந்த நிலையில் வெளியே வராமல் காத்திருந்தார். சிறிது நேரத்தில் ரஷ்ய அதிபரின் விமானம் வந்தது. இதையடுத்து டிரம்பும் புட்டினும் தங்களது விமானங்களிலிருந்து ஒரே நேரத்தில் இறங்கி வந்தனர். புட்டினுக்கு சிறப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது கைகுலுக்கி புட்டினை டிரம்ப் வரவேற்றார். அதைத் தொடர்ந்து B-2 பாம்பர்ஸ் மற்றும் F-35 ரக போர் விமானங்கள் மேலே பறக்க புட்டினுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானமான F-35 ரகத்தில் சுமார் 6 விமானங்களை வரிசையாக நிறுத்தி அவற்றை புட்டினுக்கு ட்ரம்ப் அறிமுகப்படுத்தினார். ட்ரம்பும் புட்டினும் ஒன்றாக புறப்பட்ட போது உயிர்கள் கொல்வதை எப்போது நிறுத்துவீர்கள் என்று அமெரிக்க பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு கேட்கவில்லை என்று சைகை மொழியில் புட்டின் பதிலளித்தார்.